வணக்கம். பி மாதவன் அவர்களுடைய இயக்கத்தில் KV மகாதேவன் திரை இசை திலகம் அவருடைய இசையில் வெளிவந்த திரைப்படம் வியட்நாம் வீடு என்கிற ஒரு அற்புதமான படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். இதுல பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமா இருக்கும். இந்த பாடல் ஒரு சோகமான பாட்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை மனைவி என்பவள் கணவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலம். என்னதான் மனைவியை குறை சொல்லி 1000 பேசினாலும், நகைச்சுவைக்காக 1000 ஜோக்ஸ் படிச்சாலும் பேசினாலும், மனைவி இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? அதுவும் வயதான காலத்தில் கணவன் தள்ளாடக்கூடிய ஒரு வயதில் அந்த மனைவி என்பவள் கணவனுக்கு மனைவியா மட்டும் இருக்க போவதில்லை, ஒரு தாயாகவும் இருக்கிறாள். அப்படிங்கிறத கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் செதுக்கிய ஒரு பாட்டு தான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்கிற இந்த பாட்டு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பல்லவி அதை எங்கேருந்து எடுத்திருப்பாரு கவியரசர் அப்படின்னா, மகாகவி பாரதியார் எழுதிய வரி தான் அந்த பல்லவி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படிங்கிறது. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. மகாகவி பாரதியாருடைய வரிகளை வச்சு ஒரு பாட்டை ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து சரணம் எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பல்லவி யாரோடது? பாரதியாரோடது. அதை பல்லவியில போட்டாரு. இப்போ சரணத்துல அதுக்கு இணையா எழுதாட்டி அவ்வளவு பெரிய ஒரு பல்லவியை கொண்டு போட்டு இப்படி பாட்டை கெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி பாடலாசிரியரை தப்பா பேசுவாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஒரு சவால். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு அதுல வென்று காட்டுவதற்கு யாரால முடியும்? கவியரசர் கண்ணதாசன் அவர்களால தான் முடியும். உண்மையாவே பல்லவிக்கு சற்றும் குறைவில்லாமல் சரணங்களையும் மிக அழகாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பாரு. அதுல இசையை பொறுத்த வரைக்கும் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் ஷெனாய் பயன்படுத்தியிருப்பார். வீணை, இந்த ஷெனாயும் வீணையும் இந்த பாட்டுல ரொம்ப பிரதானமா இருக்கும். TMS அவர்களுடைய குரல், மனுஷன் அப்படியே உருகி பாடியிருப்பார் இந்த பாட்டை. அதுல சரணம் பாருங்க, சிவாஜி கணேசன் அவர்கள் உட்கார்ந்துருப்பாரு, பத்மினி அவர்கள் நிமிர்ந்து பார்ப்பாங்க சிவாஜி கணேசனை, கணவனை. அவர் சோகத்தோட உட்கார்ந்துருப்பாரு. ஆனாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். ஏன்? நீ இருக்கலம்மா பக்கத்துல, மனைவி பக்கத்துல இருக்கிற போது அந்த கம்பீரம் தானா வந்துடும் எனக்கு அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வரி போட்டிருப்பாரு பாருங்க முதல் சரணத்துல, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. இதுதான் முதல் சரணம். பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கணவனை தாங்கக்கூடியவளாக மனைவிதான் அந்த இடத்தில் இருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு சரணத்திலுமே சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து 2வது சரணத்துல பாருங்க, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. அதுக்கு அடுத்த வரியில ஆலமரத்துக்கிட்ட நிற்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். சுற்றி விழுதுகளா இருக்கும், எந்த விழுதுகளுமே தாங்காது யார? சிவாஜி கணேசனை. அந்த விழுதுகள் தான் அவருடைய பிள்ளைகள், அவர் வளர்த்த பிள்ளைகள். யாருமே தாங்காது, எந்த விழுதுமே தாங்காது, எந்த பிள்ளையுமே தாங்காது. டக்குன்னு மனைவி தாங்குவாங்க. பத்மினி அவர்கள் டக்குன்னு கை தாங்கலா சிவாஜி கணேசன் அவர்களை பிடிப்பாங்க. அதுக்கு போட்டிருப்பார் பாருங்க கவியரசர் வரி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எவ்வளவு அழகு பாருங்க. குறுந்தொகையில ஒரு பாட்டு வருங்க, நல்லோர் கணவன் இவன் என பல்லோர் கூற யான் நாணுகன் சிறிதே அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில ஒரு பாட்டு இருக்கும், குறிஞ்சி திணையில வரும். அந்த பாட்டுடைய ஒரு ரெஃபரன்ஸா கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாட்டுல சில வரிகள்லாம். ஏன்னா அந்த கணவன் மனைவிக்கான அந்த ஒரு உறவை, அந்த ஒரு பந்தத்தை அவ்வளவு அழகா கவியரசர் எழுதியிருப்பாரு. அடுத்த சரணத்துல மனைவியை எந்த ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சிருப்பாரு தெரியுமா கவியரசர்? எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாத்தையும் இழந்துட்ட ஒரு மனுஷன் கூனி குறுகி படுத்திருக்கான் மனைவியுடைய மடியில. மனைவி அப்படியே தாங்கி நிற்கிறாள், பத்மினி அப்படியே சிவாஜி கணேசனை தாங்கி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வரி போட்டிருப்பாரு கவியரசர், முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும்
பிள்ளை குலமடியோ என்ன பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், உனை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வத்தை போல நீன்னு சொல்லல, உனை போல் தெய்வம்னு சொல்லி தெய்வத்தையே மனைவிக்கு அடுத்த இடத்துல கொண்டே வச்சாரு பாருங்க. அதுதான் கவியரசர் கண்ணதாசன். என் தேவையை யார் அறிவார், உனை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இதுல என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு சொன்ன உடனே பத்மினி அவர்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க. உனை போல் தெய்வம் ஒன்றே அறியும் சொல்லி பாடுவாரு. உண்மையாவே ரெண்டு பேருடைய நடிப்புமே ரொம்ப அபரிவிதமா இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், பத்மினி அவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், கேவி மகாதேவன் அவர்களுடைய இசை, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல், அது மாதிரி இந்த பாட்டை காட்சிப்படுத்தின விதம், பி மாதவன் அவர்களுடைய டைரக்ஷன், என்னென்னலாம் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஜாம்பவான்கள் இணைந்து இந்த பாடலை செதுக்கியதால் தான், இந்த காட்சியை செதுக்கியதால் தான் இப்போ வரைக்கும் இந்த பாடல் நம்முடைய மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே இந்த பாடல் நீடித்து நிற்கும். பாரதியாருடைய வரியை அப்படி அழகா பல்லவியா எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணி சரணங்கள்ல மிக அற்புதமா அந்த சோகத்தை பிழிந்து கவியரசர் கொடுத்திருக்கக்கூடியதை உலகம் எப்போதுமே போற்றிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு இந்த பாடல் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் நம்முடைய இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து இது போல பல்வேறு பாடல்களை சந்திப்போம். வேற எந்த பாட்டை பத்தி நம்ம பேசலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பேசுவோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.